Friends, welcome to Freshly in Home. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் தெரியுமாங்க? ஒரு சூப்பரான பன்னீர் ரோல் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப ஜூசியா, ரொம்ப க்ரீமியா, யம்மியா எப்படி இந்த பன்னீர் ரோல் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பன்னீர் ரோல் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இப்போ பன்னீர் சப்பாத்தி ரோல் நம்ம பண்றதுக்கு ஒரு pan எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதல நான் வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன். எதுக்கு அப்படினா அந்த பன்னீரை லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதல நான் ஒரு 200 grams பன்னீர் எடுத்துர்க்கேன். நான் வந்து அது இதல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத லைட்டா பட்டர்ல வதக்கி விட்டுட்டு லைட்டா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் இத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும். இங்க பாருங்க. இப்போ பன்னீர் வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்பவுமே வந்து சாஃப்ட்டா இருக்கும். சோ ரொம்ப பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியுது இல்லையா? சோ ரொம்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேணாம். இப்போ இத வந்து நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு அடுத்து நம்ம இதிலேயே வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் மசாலா. இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ண இதே panல நான் மசாலாவும் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டேன் அந்த மசாலா பண்றதுக்கு. பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ இதல நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ இந்த வெங்காயத்தை வந்து இந்த பட்டர்ல சேர்த்துக்கலாம். இது வந்து இதுவும் வந்து ஒரு லைட் கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். சோ அது வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. இப்ப பாருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ இதுல நான் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இத ஒரு அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போனதும் இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டா இதோட வாசமும் போகட்டும், பச்சை வாசனை. இப்போ பாருங்க இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுல நான் ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். நான் அதை எடுத்துக்கிறேன். சின்னதா 2 தக்காளி, பெருசா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் அந்த மசாலாவோட தக்காளியை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிட் போட்டு இந்த தக்காளி மேஷ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க இந்த பச்சை வாசம் எல்லாம் போய் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிரேவியா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ட்ரையா இருந்தா தான் இந்த மசாலா நல்லா இருக்கும். இப்போ இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் ஒரு பாதி குடமிளகாயை இப்படி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் முதல்லயே சேர்த்துறாதீங்க. ஏன்னா இந்த கிரன்ச்சினஸ் போயிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேம்ல வந்து கொஞ்சம் மீடியமா வச்சுக்கிட்டு அந்த மசாலால நல்லா இந்த பன்னீர் அந்த கேப்சிகம் வந்து கோட் ஆகுற மாதிரி நல்லா வந்து பெரட்டி மட்டும் விட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2 minutes மட்டும் நம்ம லிட் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு 2 minutes நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்திக்குள்ள வைக்கிற பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சப்பாத்தி பண்ணிட்டு அதுக்குள்ள இது எப்படி ஸ்டஃப் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போது நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ தான் சப்பாத்தி பண்ணுறேன். என்கிட்ட மீதமான சப்பாத்தி கிடையாது. நீங்கள் அது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் சாஃப்டாக பிசைஞ்சு இப்படி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு வேணும்னா கூட நீங்கள் கோதுமை மாவு எடுத்துருக்கலாம். பட்டு இந்த பன்னீர் ரோல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிசைஞ்சு அப்போவே திரட்டிக்கோங்க. திரட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் வந்து மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சன்னமாக திரட்டி எடுத்துக்கோங்க. உங்களால் வந்து எவ்வளோ சன்னமாக, அதுக்குன்னு ரொம்ப சன்னமாக இல்லை, நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற சன்னத்தை விடவே கொஞ்சம் சன்னமாக திரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மைதா மாவு இல்லையா, ஸோ நம்ம வந்து லப்பர் மாதிரி ஆகிடக்கூடாது. நான் வந்து இதை சன்னமாக வந்து திரட்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லா மாவையும் இப்படி சன்னமாக திரட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், சன்னமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு தோசை தவா வச்சு அதை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம திரட்டி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து லைட் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சப்பாத்தி ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்காக நம்ம போடுற மைதா மாவு வாட்டெவர் கோதுமை மாவு நம்ம போடும்போது இப்படி நீங்கள் வந்து இப்போ லைட்டாக இப்படி திருப்பிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு ஈவனாக சூடாகும். அப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க லைட்டாக. இங்கே பாருங்கள், தெரியுதா? லைட்டாக இப்படி பசியாக வரும்போது திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக நான் ஆயில் போட்டுக்கிறேன். ரொம்ப வேணாம், கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த பக்கமும் இதே மாதிரி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் இதே மாதிரி எவ்வளோ ப்ளஃபியாக வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இப்போது லைட்டாக இதுலேயும் நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் வேணும்னா எண்ணெய், இல்லை பட்டர் வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த மசாலையே பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இதில் சேர்த்துக்கல. இப்போ போட்டுட்டு இப்போது இது மேலே நான் வந்து ஒரு 2 எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்கை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஒரே பக்கமாக விடாதீங்க. அது ஒரே பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மொத்தமாக வந்துடும். ஸோ இப்போ வந்து திருப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து லைட்டாக வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம போட்ட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட எக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து எக் மயோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நான் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். பாருங்க, நான் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் மைனஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெறும் கெச்சப் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தி மேலே இந்த மயோனைஸை நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த பன்னீர் மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஸோ கொஞ்சமாக நான் வந்து இந்த பன்னீர் மசாலா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ கொஞ்சமாக பன்னீர் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக முட்டைக்கோஸை திருகி வச்சுருக்கேன்.
அதை லைட்டாக சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக கேரட், அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக வெங்காயம். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, வெங்காயம். இப்போது இதை வந்து கீழே ஒரு மடி மடிச்சுட்டு இதை நல்லா ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா இப்படி ரோல் பண்ணி ரேப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? நம்மளோட சூப்பரான, இங்கே பாருங்கள், சூப்பரான பன்னீர் ரேப் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை ஃபுல்லாக பார்த்தீங்க இல்லையா? சூப்பராக ரெசிபி வந்திருக்குங்க. இப்போ அந்த ரெசிபியை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். யாரும் என்னை திட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஒன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? செம்ம க்ரீமியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க, க்ரீமியாக இருக்குது. நம்ம மைதா மாவை வந்து கொஞ்சம் மெலிசா தேட்டினதுனால ரப்பர் மாதிரி கிடையாதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த மயோனஸை வந்து நம்ம கெச்சப் கூட மிக்ஸ் பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அதாங்க ஹைலைட்டே. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு கூட நம்ம பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.